ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 1.3ல 7th சம்மில் ஒரு 3 சம்ஸ் இருக்குது. டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சம் இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுருக்குக. ஃபஸ்ட் சம் 10 + 17 ப்ராக்கெட் போட்டு வகுத்தல் 3. நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிட்மாஸ்ங்கிற ரூல் படி நம்ம நிறைய சம் பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அதில் உள்ள எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ப்ராக்கெட், அடுத்து இண்டீசஸ், அப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ப்ராக்கெட்ஸ் இப்படி இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ப்ராக்கெட்ஸாக இருக்கலாம். டிவிஷன் பண்ணணும், அதாவது வகுத்தல். அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பெருக்கல், அப்புறம் அடிஷன்னா கூட்டல், சப்ட்ராக்ஷன்னா கழித்தல். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கி 10 + 17 வகுத்தல் 3. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ப்ராக்கெட். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ப்ராக்கெட். அப்போ என்ன பண்ணலாம்? 10 + 17 இந்த ரெண்டையும் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். 10 + 17 எத்தனை? 27. ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு உடச்சாச்சு, அதை முடிஞ்சு. அடுத்து என்ன இருக்கிறது பாருங்கள்? டிவிஷன் வகுத்தல் 3 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வேறு எந்த சிம்பிள் இல்லை, டேரெக்டாக வகுத்தல் மட்டும் தான் பண்ண போகிறோம். அப்போ 27 3 பண்ணிடலாமா? இப்படி எழுதிக்குவோம். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வகுத்தலை இப்படியும் எழுதிக்கிடலாம். சரிங்களா? 1 3 3 9 3 27. ஸோ ஆன்சர் என்ன? 9. 9 3 27. ஆன்சர் 9. இப்போ அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 12 மைனஸ் ப்ராக்கெட் 3 மைனஸ் ப்ராக்கெட் 6 மைனஸ் ப்ராக்கெட் 5 மைனஸ் 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் எல்லா ப்ராக்கெட்டையும். இந்த சம் என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இது நம்பர் மட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 12 அப்படியே போட்டுடலாமா? போட்டுடலாம். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேயும் ப்ராக்கெட். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ இதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் அதை தான் சால்வ் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராக்கெட் அதுக்குள்ளே இந்த நம்பர் சால்வ் பண்ணலாமா? இல்லை. இது ப்ராக்கெட் இதுக்குள்ளே எனக்கு நம்பர் சால்வ் பண்ணலாமா? இல்லை. அதுக்குள்ளேயும் ப்ராக்கெட் இருக்குது, அதை தான் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது 5 - 1 என்ன? 4. அந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டோம். அப்போ இந்த ப்ராக்கெட்டை என்ன பண்ணிடலாம்? இன்னும் க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டை போட்டுடலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ 12 தனியாக இருக்குது, ப்ராக்கெட்டில் இல்லை, அதை அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து ப்ராக்கெட், இங்கே ஒரு ப்ராக்கெட். அப்போ இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணுமா? இதை சால்வ் பண்ணுமா? இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். அடுத்து இந்த 3 அப்படியே போட்டுக்கலாம். மைனஸையும் அப்படியே போட்டுக்கலாம். 6க்கும் 4க்கும் இடையில என்ன இருக்குது? மைனஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்? 6ல் 4 கழிச்சா 2. அந்த ப்ராக்கெட்டையும் முடிச்சிட்டோம். அடுத்து வரோம். அடுத்து இந்த 12 அப்படியே இருக்கும். இங்கே இந்த ப்ராக்கெட்டை பண்ண போகிறோம். இந்த ப்ராக்கெட்டை மட்டும் பண்ண போகிறோம். இப்போ இது ப்ராக்கெட் தேவையா? வேண்டாம். 3ல் 2 கழிச்சா என்ன? 1. இப்போ ஒன்று 12ல் 1 கழிச்சா என்ன? 11. ஆன்சர் 11. சரிங்களா? தேர்டு சம் பார்க்கலாமா? 100 + 8 வகுத்தல் 2 + 3 × 2 -6 வகுத்தல் 2. இப்படி இருக்கிற சம்மில் ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணு பாருங்கள். 100 தனியாக இருக்குது. 8 வகுத்தல் 2 வகுத்தல் தனியாக பண்ணலாமா? பண்ண முடியாது. கூட்டல் ப்ராக்கெட் இருக்குது. அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேயும் ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அப்புறம் வகுத்தல் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை பண்ணலாம், அப்புறம் இதை பண்ணலாம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? இதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாமா? 100 + 8 வகுத்தல் 2 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இதை பண்ணலாம். 2 6 மைனஸ் இது தனியாக இருக்கா? இதை சால்வ் பண்ணலாமா? பண்ணலாம். இல்லைனா அடுத்த ஸ்டெப்பில் வேணாலும் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த ஸ்டெப்லேயே பண்ணலாம். சரிங்களா? அப்போ இங்கே 100 மறுபடியும் 8 வகுத்தல் 2 ப்ளஸ் ப்ராக்கெட்டை தான் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்படி இதை முடிச்சுக்கலாம். இங்கே ஒரு என்னது இருக்குது? ப்ராக்கெட்டை தான் பண்ண போகிறோம். இங்கே 6 இருக்குது. இங்கே 6 வகுத்தல் 2. எதை ஃபஸ்ட்டு பண்ணணும்? வகுத்தல். பார்த்தீங்களா? அப்போ அதை பண்ணலாம். அப்போ 6ல் 2 6/2ன்னு அர்த்தம். அப்போ 1 2 2 2 6. பின்னாடி போட்டுடலாம் 3. அடுத்து என்ன தான் இருக்குது? அந்த ப்ராக்கெட்டை முடிச்சிட்டோமா? இன்னும் நம்ம முடிக்கலை. 100 + 8 வகுத்தல் 2 இப்படி நம்ம 8/2ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? 6 - 3 என்ன? 3. இந்த ப்ராக்கெட் முடிச்சிட்டோமா? முடிச்சிட்டோம். இப்போ என்னதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு? 100. இதை நம்ம வகுத்தலை தான் அடுத்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ 1 2 2 4 2 8. இப்போ 100 கூட்டல் ஒரு 4 அப்புறம் ஒரு 3. என்னதெல்லாம் இருக்குது? 100 கூட்டல் 4 104. 104 + ஒரு 3 எத்தனை? 107. இதோட ஆன்சர் என்ன? 107. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு 8ல் ஒரு 1 வேர்டு கொடுத்துருக்காங்க. 1 வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 + 5 -7 × 1 மதிப்பு. இதில் ஃபஸ்ட்டு எதை நம்ம சால்வ் பண்ணுவோம்? வகுத்தல் ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட், இல்லைனா வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல். இங்கே இதற்கு பெருக்கல். இதை ஸ்டார்ட் பண்ணாமல் அப்போவும் பாருங்கள். 3 + 5 -7 7. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? கூட்டல் பண்ணுவோம். அது கழித்தல் பண்ணக்கூடாது, கூட்டல். அப்போ 5 3 8 -7. 8ல் 7 கழிச்சா என்ன? 1. இதோட ஆன்சர் என்ன? 1. இதை பாருங்கள். 24 வகுத்தல்
8 மைனஸ் இது பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட். அப்போ இந்த 24 அப்படியே இருக்கும், வகுத்தல் அப்படியே இருக்கும், 8ம் அப்படியே இருக்கும், மைனஸ் 32 எத்தனை 6. நெக்ஸ்ட் இதை பண்ணுவோம் 24 அடுத்தும் ப்ராக்கெட்டில் உள்ளது வகுத்தல் 8ல் 6 கழிச்சா எத்தனை 2. 8 என்னது வகுத்தல். அப்போ 24 2 வகுத்தானது 2 2 12 2 24. ஸோ விடை 12. சரிங்களா. அடுத்து பிட் மாஸை பயன்படுத்தி சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புக. ஃபஸ்ட் இப்போ நம்ம இதெல்லாம் முடிக்கிட்டு ப்ராக்கெட்லாம் சால்வ் பண்ணி வச்சுருவோம். நான் என்ன வரணுமா நம்மளுக்கு 10 வரணுமா, இதில் என்ன குறியீடு போட்டால் கரெக்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 4 கூட்டல் 6 பாருங்கள் இங்கே 2, இதில் என்ன குறியீடு வரும்னு நம்ம போடணும். அப்புறம் 6 மைனஸ் 12 வகுத்தல் 4 + 2 எத்தனை 6. அப்புறம் இந்த ப்ராக்கெட்டை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் 6 மைனஸ் 12 6 வகுத்தில் தானே எடுத்து பண்ணுவோம். 12ல் 6 வகுத்தா எத்தனை பாருங்கள் 12ல் 6 வகுத்தா 1 6 6 6 12 அப்போ 2. நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பண்ணணும் கூட்டலோ ஏதோ நம்ம பண்ணணும். பட் நம்மளுக்கு விடை என்ன வரணும் 10 வரணும். இப்போ இங்கே ஒரு வேளை கூட்டல் போட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன். கூட்டல் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அப்போ 6 2 8 8ல் 12 கழிச்சா எத்தனை நம்மளுக்கு 8ல் 12 கழிச்சா 4. அப்போ நம்மளுக்கு 10 வருமா வராது. இதே கழித்தல் போடுதுன்னு வச்சுக்கிடுங்க. கழித்தல் போடுறோம்னா 6ல் 2 கழிச்சா 4 4 மைனஸ் 2 அதுவும் வராது. பெருக்கல் போடுறோன்னு வச்சுக்கிடுங்களேன். 6 2 12 6 2 12 12ல் 2 கழிச்சா 10. இப்போ என்ன வரும் பெருக்கல் 6 2 12 அப்புறம் இங்கே மைனஸ் 2 12ல் 2 கழிச்சா 10. இப்போ என்ன அடையாளம் வரும் பெருக்கல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ட்ரீ ஆஃப் மேக்ஸ்.